சௌபாக்கியமும் சொல்லுவோம். அந்த மகாலட்சுமியே நம்ம விழாவில் கலந்து கொள்ளும் முறையில் அவங்கள ஒரு அழைப்பு கொடுத்து மகாலட்சுமி லட்சுமி மயமாக்கி இருக்கிறாங்க. நரேந்திரகுமார் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு படி எடுத்து கிளாஸ் வளர்த்துக்கலாம். பொதுவாக தினமலர் வாசகர்கள் அப்படின்றது அதற்கு அடையாளம் இந்த சந்திப்புகள் பிளஸ் எங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியுது. வளர்ந்து வரும் நாகரிக சமுதாயத்துல இப்ப கரண்ட் அப்டேட் உள்ளவங்களுக்கும் மிக பண்பாடும் பக்தியும் பாரம்பரியமும் பல தலைமுறைகளை கடந்து வந்த முகங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்க முடியுது. தினமலர் வாசகர்கள் அப்படின்னா என்ன ஒரு கூடுதல் ஒரு சிறப்பு அப்படின்னா, எல்லாருமே நமக்கான ஒரு பள்ளி காலம் இருக்கும், இளமை காலம் இருக்கும். அந்த இளமை காலத்தையும் பள்ளி காலத்தையும் நம்மளோட சக நண்பர்கள் வந்தாலும் ஒரு கெட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் நம்ம அதை பேசி சந்தோஷப்படுறது எல்லாருமே செய்யறோம். நம்ம சம ஏஜ் குரூப் யாராவது வந்தாங்கன்னா நம்ம அந்த காலத்தை இப்படி விளையாண்டோம், அப்படி அங்கெல்லாம் போனோம் அப்படின்ட்டு கடந்த காலங்களை பற்றி நாம சிலாகிக்கும் போது தினமலர்ல வர்ற சிறுவர் மலரையும் வார மலரையும் விட்டுட்டு நம்ம எதுவும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதை சொல்லிதான் நம்மளோட தலைமையான நம்மளுடைய நினைவுகளுமே பெறும். அந்த அளவுக்கு தினமலர் என்பது கிட்டத்தட்ட டிவி ராமசுப்பரையா துவங்கி வச்சதுல இருந்து நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளையும் நம்மளுடைய உரிமை சடங்குகள் சம்பிரதாயங்களையும் தினமலரும் தொன்றுபட்டு பின்தொடர்ந்து நம்மளோட நினைவுகளோட பயணிக்கிறது அப்படின்றது உங்களுடைய வருகை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய ஒவ்வொருத்தர் முகத்திலும் தெரிகிற அந்த அறிவு முதிர்ச்சியிலிருந்து நாம் இந்த இடத்துல நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் சென்னை சில்க்ஸும் தேசிய மலரும் தேசிய பறவையும் இணைந்த ஒரு சங்கமம்னு நம்ம சொல்லலாம். ஏன் தேசிய மலர் தேசிய பறவை அப்படின்னு சொல்றேன்னா, தேசிய மலரான தாமரையை தன்னுடைய நிறுவனத்தில் லட்சணையாக கொண்டது தினமலர். தேசிய பறவையான மயிலை தன்னுடைய லட்சணையாக கொண்டது தி சென்னை சில்க்ஸ். இவங்க ரெண்டு பேரும் இணைந்து அவங்க நடத்துற எல்லா விழாக்களுமே நாங்க நடத்த எல்லாமே சக்சஸ் தான். இது வரைக்கும் வெற்றியில தான் முடிவெடுத்து இருக்கு. அது மக்களோட இல்லங்களையும் தேடிதான் போயிருக்கு அப்படின்றது இந்த நவராத்திரி விழாவான இந்த குழு போட்டியில ஒரு உதாரணம். நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தினமலரும் சென்னை சில்க்ஸ் இணைந்து நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய பரிசளிப்பு விழாக்கள், நிறைய விழாக்கள் நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு விழாவும் வெற்றியில தான் முடிவடைந்திருக்கு. அப்படி அந்த வெற்றிக்கு முத்தாய்ப்பாக ஒரு மணிமகுடமாகத்தான் இந்த 2025 நடக்கிற இந்த பண்டிகைகள்லாம் அது மிகையில்ல. பொதுவா தமிழ் தாய் யாருமே நேரில் பார்த்ததில்லை. ஏன்னா தமிழ் தாய் ஒரு உருவப்படுத்தி, பாரத தாயையும் தமிழ் தாயையும் நாம ஒரு உருவப்படுத்தி தான் அவங்களை வணங்கிட்டு வரோம். தமிழ் தாயை நேரில் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் தாயின் கம்பீரம் தினமலர் வரிகளில் உங்களுக்கு படிக்கலாம். அவங்க உருவம் தமிழ் தாயோட வரிகள்ல தமிழ் தாயின் கம்பீரம் வரிகளில் தெரியும். தமிழ் தாயின் பேரழகு அவருடைய முழு நடையில் தெரியும். தினமலர் வாசிப்பு அப்படிதான் நம்ம தமிழ் தாயை தன் கண்முன்னே கொண்டு நிறுத்துற ஒரு பத்திரிகை என்றால் அது நான் பெருமைக்கு சொல்லல. வாசகர்களை ஒவ்வொருத்தரும் நீங்க தினமும் காலையில் அந்த அனுபவிக்கிற அந்த இதுதான் சொல்றோம். ஒரே தலைப்புல 1000 அர்த்தங்களோட அந்த செய்திகளை உறக்க சொல்ற ஒரே பத்திரிகை உண்மையில் ஒரே தினமலர் தான் அப்படின்றது. அதே மாதிரி எங்களுடைய சென்னை சில்க்ஸ் நிறுவனமும் தேசிய பிணைப்போடு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். எங்களுடைய நிறுவனர் திரு குழந்தையா அவர்கள் முதலில் சென்னை சில்கை உருவாக்குனது தெருத்தெருவா கதர் விட்டு தான். மகாத்மா காந்திஜியோட சுதேசி கொள்கையை வழிமொழியும் பொருட்டும் திருப்பூர் குமரனை தன்னுடைய மானசீக குருவா ஏற்றுக்கிட்டு அதோட வெளியும் பொருட்டும் சுதேசி கொள்கையை வீதியாக திருப்பூர் நகர வீதிகளிலும் அவினாசி நகர்களிலும் உற்பத்தியாளரை வச்சுட்டு திருப்பூர் நகர வீதிகளில் போய் தெருத்தெருவா கதராலை விட்டு நம்முடைய சுதேசி கொள்கையை முன்னிறுத்தும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் கஸ்தூரிபா காதி வஸ்திராலயம். அதுதான் பின்னாட்கள் சென்னை சில்கா உருமாறிச்சு. தேசிய பற்றும் தேசிய சிந்தனையும் மேலோங்கி வளர்ந்த நிறுவனங்கள் தான் இதை இரண்டும். அது மாதிரி டிவி ராமசுப்பையர் முதல்ல உருவாக்கும் போது கன்னியாகுமரி சமஸ்தானத்தை கேரளாவிலிருந்து எடுத்து அந்த தமிழகத்தை இணைப்பதற்காக ஒரு போராடி உருவாக்கப்பட்டதுதான் தினமலர். இது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து பாதை இருக்குன்னா அவருடைய பங்கு மிக மிக முக்கியம். கன்னியாகுமரியோட நம்ம காஷ்மீர் கூட போக முடியும் அப்படின்ற ஒரு தொடர்ந்து பாதை டிவி ராமசுப்பையரோட உருவாக்கத்தில் உருவானது. உலக தமிழ் சங்கம் தமிழ் இணைப்பு மாநாட்டை கேரள எல்லையில நடத்தினவர். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைய நம்மளுடைய தமிழகத்தின் ஒரு அங்கமா இருக்குன்னா அவருடைய பங்கு மிக மிக ஒரு அளப்பரியது. அதனால தினமலரும் சென்னை சில்க்கும் இணைந்து நடக்கலாம். பாரத தாயின் ரத்த நாளங்கள் போன்றவை அந்த துடிப்புகள் வெளியாளர்கள் எங்களுடைய பணியாளர்கள் மூலமாக
நம்மளுடைய வாசகர்கள் மூலமாக தான் வந்து அந்த துடிப்பு பாரதியின் இதய துடிப்பு அதன் மூலமாக தான் துடிக்குது. அதில் இருந்து நம்ம பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காக்கும் பொருட்டு தான் இது போன்ற நம்மளுடைய பாரத பண்பாடு நிகழ்ச்சிகளை நாங்கள் 2 பேருமே இணைந்து நடத்தணுன்றது எங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒப்பந்தம்னு சொல்லலாம். ஒரு ஒப்பந்தம்னா வந்து அன்கண்டிஷனல் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையற்ற ஒப்பந்தம். நாம இந்த மாதிரி விழாக்களை நம்மளுடைய வாசகர்கள் மூலமா உலகத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்ற மாதிரி தான். பொதுவாக இந்த நவராத்திரி ஏன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, உலகில் வந்து ஆக்கினை தேதினா நம்ம இந்தியான்னு தான் சொல்லணும். நம்ம உடம்புல வந்து ஏன் நெற்றியில வந்து வெற்றி திலகமோ நம்ம குங்குமம் சந்தனம் திருநீர் ஏன் நெற்றியில வைக்கிறோம்? மற்ற உறுப்புகளும் இருக்கு, முதுகு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, எல்லா பக்கமும் வைக்கிறது இல்லை. ஏன் நெற்றியில வைக்கிறோம்னா அந்த நெற்றி வந்து ஒரு புனிதமான ஒரு இடம். நம்ம உடலையும் மனதையும் ஆக்கினை மூலமாக ஒருமுகப்படுத்தும் இடம் வந்து அந்த நெற்றி. அந்த நெற்றியில தான் நம்ம திலகம் என்றோம். அந்த நெற்றியில் திலகமிடும் வழக்கம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி உலகத்தின் திலகமிடும் பகுதியாக இருக்கிறது தான் நம்மளுடைய இந்தியா. பாரத தேசத்துக்கு உலகின் எல்லா இடத்திலிருந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னா நம்மளுடைய உலகின் ஆக்கினை பகுதியெல்லாம் நம்ம வந்து இந்தியாவை சொல்லலாம். இதே ஒரு போர்ச்சுகல்ல ஒரு விழா நடக்கும், அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோடெல்லாம் தக்காளியை கொட்டுவாங்க, எல்லாம் ஆண் பெண் பேதமாக உருண்டு முரளுவாங்க. ரோடெல்லாம் தக்காளி சகதியா இருக்கும். திடீர் டிராகன் எல்லாம் சைனால எங்கேயாவது கொண்டு வருவாங்க. பாத்தீங்கன்னா பச்சையா பூச்சிகளை எடுத்து சாப்பிடுவாங்க, வெடி வெடிப்பாங்க, கொண்டாடுவாங்க. இது அவங்களோட பண்டிகை. ஒரு அன்கண்டிஷனல் செலிப்ரேஷன். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம, ஒரு பண்பாட்டு நடைமுறை இல்லாம, ஒரு வழிபாட்டு நெறிமுறைகள் இல்லாத பண்டிகைகள் வந்து மேலை நாடுகள். அதனாலதான் அந்த இடத்துல திலகத்தை வைக்கல. ஏன் பூமாதேவி வந்து இந்தியாவை தன் நெற்றியா கருதுறா அப்படின்னா, இந்தியாவில் தான் பாரம்பரியமான சடங்குகள் உங்களை போன்ற பல தலைமுறைகள் கடந்து வந்தவர்கள் மூலமா பல தலைமுறைகள் இளைய தலைமுறை கற்றுக்கிட்டு அதை தன்னோட பெற்றோர்கள் கடமை தன்னோட கடமையை எடுத்து அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போறாங்க. இந்த அடுத்த சந்ததியில் கொண்டு போற கல்விகள் யாரு? ஒரு குடும்பம் வந்து தன் பரம்பரையை தான் பார்க்கணும். தன் மகன், தன் பேரன், தன் கொள்ளு பேரன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்ப இவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கிறது யார்? அந்த ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுறதுதான் நம்மளோட நிறுவனம். அதுக்கு அப்புறமா சென்னை நிறுவனம். இந்த 2 பேரும் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த தலைமுறைகளை ஒருங்கிணைத்து அடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளுடைய பண்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும். உலக பாரதமாக பூமாதேவியின் நெற்றியாக இருப்பது போல அந்த நெற்றியை வந்து புனிதமாக அலங்கரிப்பது வந்து உங்களை போன்ற வாசகர்கள் தான். அப்ப அந்த பண்பாடு மிக்க நவராத்திரியை வந்து இந்தியா முழுக்க நம்ம வந்து கொண்டாடுறோம். மேற்கு விதத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு துர்காதேவி மகிஷாசுரனை சம்ஹாரம் செஞ்ச அந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க. நம்ம 9 நாள் கொண்டாடுற மாதிரி அவங்க 5 நாட்கள் வந்து அந்த ஒரு தற்காலிக கூடாரங்கள்ல தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட மைதானங்கள்ல துர்காதேவி அழகாக அலங்கரிச்சு அந்த 5 நாட்கள் வந்து பூஜை நடத்தி வந்து மகிஷாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியாக கடைசி நாள் இறுதி நாள் வந்து வச்சு வந்து அது நீர்நிலைகள்ல விஜர்சனம் செய்வாங்க மேற்கு வங்காளத்துல. அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல நடைமுறை பாணிகளை தான் வந்து ஒரிசா அண்ட் அஸ்ஸாம்லையும் பண்ணுவாங்க. இதே குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னா அங்க வந்து கருப்பா தாண்டியா அந்த முறையில வந்து அவங்க செலிப்ரேட் செய்வாங்க. வட்ட வடிவமாக நின்று ஆண் பெண் பேதம் நின்று அந்த கோலாட்டு குச்சிகளை வைத்து அழகாக தாண்டியா கருப்பா அப்படின்ற முறையில பாடலுக்கு நடனமாடி துர்காதேவியை வழிபட்டு அவங்க வந்து நவராத்திரியை வந்து கொண்டாடுவாங்க. கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து யக்ஷகானம் அப்படின்ற முறையில வந்து அவங்க பக்தி நாடகங்களையும் பக்தி கதைகளை வந்து மக்களுக்கு அதை கொண்டு போய் சொல்லும்போது அந்த பக்தி நாடகங்கள் பாடல்களா கொண்டு போயிட்டு மைசூர் சாமுண்டீஸ்வரர் தசரா வந்து மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படும். அந்த நவராத்திரி விழாவில் மைசூர் அரண்மனை முழுவதும் அலங்கரிச்சு சாமுண்டீஸ்வரியை வந்து வணங்கி அந்த தசரா விழாவை வந்து மிக அழகாக யக்ஷகானம் பாடி வந்து அவங்க கொண்டாடுவாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடைசி 3 நாட்கள் வந்து சரஸ்வதி தேவியின் அடையாளமாக ஞானம், கல்வி, கலை இதற்கு அடையாளமாக வித்யாரம்பம் பண்ணி அது வந்து எழுத்துக்கு விருத்தின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்லுவோம். வித்யாரம்பம் பண்ணி அரிசியிலையும் அந்த மணலையும் வச்சு தன் குழந்தையோட கல்வியை ஆரம்பிக்கிறாங்க. கலைக்கண்ணை கொடுத்த சரஸ்வதி தேவி தான் எதிர்காலத்தில் நம்முடைய வீரத்தையும் வந்து செல்வத்தையும் வந்து அதன் மூலமாக நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்ப கல்வி கண் இல்லாத செல்வமும் கல்வி கண் இல்லாத வீரமும் வந்து விரயமாகிவிடும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா தன் குழந்தையை வந்து தன்னுடைய கல்வியை துவக்கும் பொழுது வித்யாரம்பம் பண்ணி விஜயதசமி வந்து துவங்கி அதுல கேரளால வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி நம்மளோட தெலுங்கானா அந்த ஆந்திரால பாத்தீங்கன்னா பத்துக்கம்மா பண்டிகை அப்படின்ற முறையில் அதை கொண்டாடுவாங்க. பத்துக்கம்மா பண்டிகை அப்படின்னா அது தசரா ரொம்ப தீபாவளி மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள் வந்து தெலுங்கு பேசும் தெலுங்கு மக்கள். அவங்க வந்து மலர் கோபுரங்களால அந்த சீசன்ல என்ன பூக்கள் கிடைக்கிறதோ அதை வச்சு மலர் ஆலயங்களாக வடிவமைச்சு வந்து அதை பத்துக்கம்மான்னு சொல்லுவாங்க. அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. தன்னை ஈன்ற அன்னையாக துர்காதேவியை பாதித்து அந்த திருவிழாவை கொண்டாடி இந்த மலர் கோபுரங்களை விஜயதசமி அன்னைக்கு விஜயசனம் பண்ணுவாங்க.
இந்த வழிபாட்டு முறைகளை கடந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறது வந்து மரப்பலகைகள்ல கொழுபொம்மைகளை வச்சு நம்ம நவராத்திரிகளா கொண்டாடுறோம். அதுல நம்ம அன்றாடம் பார்க்கின்ற அந்த வணிகர்கள் பிளஸ் வந்து நம்மளுடைய கால்நடைகள், விவசாயம், கனிகள், காய்கள், நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பிளஸ் எல்லாரும் புராண கதைகளை சித்தரிக்கக்கூடிய அந்த பெண்மைகளை வந்து வரிசை ஒவ்வொரு படிக்கட்டையும் வச்சு சக்தியை வந்து ஆவாகனம் பண்ணி 9 நாட்களும் வந்து இன்னைக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்றோம். நவராத்திரி கொழு திருவிழா. அந்த விழாவுக்கு நம்ம நவராத்திரி கொழு பார்க்கறது ஒரு விசேஷம். வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு நம்ம சொந்தக்காரங்களே நண்பர்களே வீட்டு வந்து கொழு பார்க்க வருவாங்க. அது வந்து பாரம்பரியமா நம்மை வந்து நமக்கு நாமே ஒன்றிணைச்சு பண்பாடுகள் இணைப்பா நம்ம வந்து ஒரு சக வேற்றுமை என்ற அடிப்படையில வந்து நம்ம கொண்டாடுறோம். அப்ப வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பிரசாதங்களை வச்சு அதை உபசரிக்கிறது ஒரு பெரிய பண்பாடு. அந்த பண்பாட்டினாலதான் வந்து நம்முடைய வந்து மனிதகுலம் வந்து ஒரு அன்போடும் பண்போடும் பிணைக்கப்பட்டிருக்குன்னு அதாலதான். இது வந்து தக்காளி திருவிழால போய் கொண்டாடி உருண்டு புறந்து சட்டையெல்லாம் தூக்கிக்கிற பண்பாடு நம்மகிட்ட கிடையாது. நம்முடைய சகோதரத்துவத்தையும் நம்முடைய அன்பையும் நம்முடைய குடும்ப பிணைப்பையும் வந்து கொண்டாடுறது நவராத்திரி. இதுக்கு நாம வந்து கடவுள்களை வந்து நம்ம வந்து அதை உருவப்படுத்தலாம். ஆனால் இது சக மனிதர்களாக எந்த இனமானாலும் எந்த மதமானாலும் மனிதர்களாக அன்பையும் நம்முடைய அரவணைப்பையும் பிரதிபலிப்பு இதுதான் வந்து நவராத்திரி விழா. இது முதல் 3 நாட்கள் வந்து ஆற்றலையும் சக்தியையும் நமக்கு அளிக்கக்கூடிய இறுதியான சக்தியை வந்து ஆராதனம் பண்ணி நம்ம வந்து வழிபடுகிறார்கள். அடுத்த 3 நாட்கள் நம்ம இல்லந்தோறும் சந்தானத்தையும் சகல சௌபாகியங்களையும் தானியங்களையும் செல்வங்களையும் அள்ளித்தரும் மகாலட்சுமிக்கு வந்து இப்ப சார் பாடினார்களே மகாலட்சுமிக்கு வந்து அந்த அர்ப்பணிக்கிற விதமா அடுத்த 3 நாளா கொண்டாடுறோம். கடைசி 3 நாள் இந்த 6 நாட்களான இந்த நம்முடைய செல்வங்களை நிர்வகிக்கக்கூடிய கடைசி 3 நாட்கள் நமக்கு கலை வேண்டும், கல்வி வேண்டும், அதன் மூலம் நம்ம ஞானம் வேண்டும். படிச்சு அறிவில்லையான்னு கேட்பாங்க. என்ன காரணம்? படிச்சிருப்பான், நல்ல மனப்பாடம் பண்ணுவான், எழுதி நல்ல மார்க் வாங்குவான், ஆனா ஞானம் கம்மியா இருக்கும். ஞானம் கம்மியாகும் போது படிச்ச திமிர் இருக்கும், படிச்ச மரியாதையோடு பெரியவங்க நடந்து பெற மாட்டாங்க. நல்லா படிச்சிருப்பான், பெரியவங்க வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பான். அப்ப அவனை வந்து அடக்க ஒடுக்கமா உட்கார வைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஞானம். அந்த ஞானம் இல்லாத கல்வி விரயம் அந்த இது. ஏன்னா நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கிறான், நல்ல பெரிய நல்ல டாக்டர் ஆகிட்டா, இன்ஜினியர் ஆகிட்டான், ஆனா சக மனிதனை பெரியவர்களை நடிக்க தெரியவில்லை என்றால் அந்த இடத்துல ஞானம் வேலை செய்யணும்னு அர்த்தம். அப்போ ஒரு கல்வி மட்டும் இல்லாமல் ஞானத்தையும் அளிக்கக்கூடியவர் தான் கடவுள். கல்வியை மட்டும் அழைச்சா நம்ம எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்குறாங்க, காசு கொடுத்தா கல்வி வந்துருது. ஆனா ஞானத்தை யார் கொடுப்பா? அது நம்ம போன்ற பெரியவர்கள் தான் கொடுக்கணும். நம்ம நடிக்க வைக்கிற அந்த பழக்கத்தை நம்மளுடைய குழந்தைகள் சிறிய வயதிலிருந்தே வளர்க்கணும். சரஸ்வதி தேவி வந்து வெறுமனே ஆசிரியர்கள் மூலமாக மட்டும் இல்லை, நம்ம பெற்றோர்கள் மூலமாகவும் சரஸ்வதி தேவி எப்ப பிரதிபலிக்கிறானா நம்மளுடைய ஞானத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது பிரதிபலிக்கிறார். அப்ப வந்து சரஸ்வதி தேவியின் அம்சமான ஞானம் இருந்தால்தான் இது அனைத்தும் சாத்தியம். அதனால கடைசி நாளான அன்று சரஸ்வதி தேவியை நம்ம வணங்கி நம்ம நவராத்திரியை வந்து நிறைவு செய்கிறோம். அந்த நவராத்திரி திருவிழா இன்றைக்கு வந்து பாரவத்தாயின் அந்த புகழை நம்ம உலகம் முழுக்க நம்ம கொண்டு போறோம். பீனாதேவியின் ஆக்கினை பகுதியில் பாரவத்தாயை கொண்டு போறோம்னா அது யார் மூலமா இல்ல, பாரவத்தாயின் புதல்வர்களாகிய உங்களின் மூலமாக தான். இந்த இடத்துல வந்து உங்க அனைவருக்கும் நன்றி. சென்னை சில்க் வாடிக்கையாளர்கள் மற்றும் தினமலர் வாசகர்கள். ஏன்னா தினமலர் வாசகர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தனி கேட்டகரி இருக்கு. நீங்க என்ன தினமலர் வாசகர்கள்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கேட்டகரியே வேற. நிறைய பத்திரிகைகள் வருது, நிறைய புத்தகங்கள் வருது, நிறைய வார இதழ்கள் மாத இதழ்கள் நிறைய வருது. ஆனா தினமலர் வாசகர்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னா நீங்கள் பண்பாடோடு பிணைக்கப்பட்டவர்கள், நீங்க வந்து ஒரு பாசத்துடன் அன்போடு பிணைக்கப்பட்டவர்கள். அப்படி பிணைக்கப்படும் போதுதான் வந்து உங்களுடைய கலாச்சாரம் இந்த வயசுலயும் வந்து இத்தனை ஆண்டு காலமும் வந்து தொடருது. இப்ப கூட ரிட்டையர் அவர் சாருக்கு வந்து 87 வயசு இருக்கும். அவங்களோட அந்த லெட்டரோட காரணத்தை பார்க்கலாம். அவர் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா பேர் மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சார் உங்க பேர் வரல அப்படின்ட்டு. வரலான்னு சண்டை போட்டுக்கலாம், இல்ல போன் பண்ணி பேசியிருக்கலாம். ஆனா தன் எழுத்து போகாம ஒரு ஃபார்மேட்டிக் லெட்டர்ல ஏன் விட்டு போச்சுன்னு எழுதி போட்டுருக்காரு. ஐயாவுக்கு வந்து 88 வயசு ஆகுது. இந்திய ராணுவத்தின் முன்னாள் பணியாளர். அவருடைய முறை இதுதான். இதுதான் பண்பாடு. எப்படி சக நம்மளுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு இருக்கு. ஒருத்தனை வந்து என்னை பத்தி ஒரு கோபம் இருக்கா ஓங்கி அழிஞ்சிட்டு சொல்லலாங்க. இல்ல ஆனா அந்த உணர்வை எப்படி அழகா நம்மளுக்கு தப்பு இருக்கு, ஏன்னா விட்டு போச்சு பேர் அப்படின்ட்டு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த பண்பாடு வந்து தினமலர் வாசகர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அதை இப்ப வந்து நம்மளுடைய பரிசளிக்கக்கூடிய நேரம் ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப எங்களுடைய நிர்வாக இயக்குனர் திரு திலீப்குமார் சார் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அவசர வந்து சவுத் ஆப்பிரிக்கா போனதுனால இந்த மீட்டிங்ல கலந்துவிட முடியல. தினமலர் நிறுவனர் திரு தினேஷ் சார் அவர்களும் வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு வேலையினால அவருமே வந்து நம்ம திருநெல்வேலியில் இல்லை. அதான் அவங்க இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறை. அந்த குறையை வந்து நீங்க அவங்களால
எங்களுக்கு இல்லாத குறைய உங்க ஸ்தானத்தை நாங்க பாக்குறோம். ஏன்னா உங்களால் தான் தி சென்னை சில்க்ஸ் வாழ்கிறது, உங்களை போன்ற வாசகர்களால் தான் தினமலர் வாழ்கிறது. அப்ப அது இல்லை என்ற குறையை வந்து நாங்க உங்கள் மூலமா நாங்க நிவர்த்தி செய்திருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள் என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கிஃப்ட் கொடுத்துடலாம் வந்து நீங்க போட்டோ கண்டெஸ்ட்ல அனுப்பியிருந்தீங்க. 206 பேருக்கு வந்து நம்ம முதல் பரிசு இல்லை, அந்த 206 பேருக்கு பரிசு கொடுக்கணும்னு எங்களுடைய நிர்வாக இயக்குநர்கள் ஒரு ஆசை. யார் எப்பவுமே வந்து டாப் 3 தான் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய நிர்வாக இயக்குனர், தினமலர் நிர்வாக இயக்குனர் திரு தினேஷ் சார் அவர்களும், சென்னை சில்க் நிர்வாகிகள் திரு தினேஷ் சார் அவர்களுமே வந்து எல்லாருக்கும் யாருக்குமே வந்து கலந்து கொண்ட அனைவருக்குமே பரிசு கொடுக்கணும், யாருமே வெளியேட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையின் பேரில் நம்ம எல்லாத்துக்குமே அந்த பரிசை கொடுக்குறோம். அதன்படி இதுல கலந்துக்கிட்ட ஒரு பேர் வாசிமே நீங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். எந்திரிச்சுக்கலாம், அந்த பக்கம் வந்துருவோம். இது எல்லாமே வந்து சொல்லிடுறாரு. தினமலர் சென்னை சில்க் இணைந்து நடத்திய நவராத்திரி பொது கண்டஸ்ட் போட்டியில் திருநெல்வேலி மாவட்ட புறநகர் மற்றும் தென்காசி மாவட்ட பகுதியிலிருந்து அந்த வாசகர்களுக்காக இந்த விழா நடத்தப்படுகிறது. அதன்படி பாலச்சந்திரா ஸ்டேஜுக்கு வாங்க. நவராத்திரி பொது போட்டியில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு பாலச்சந்திரா ஒரு வீட்டில இருந்து யாராவது வந்தீங்கன்னா வரலாம். பாலச்சந்திரா இன்னுமே எந்திரிச்சுங்க. அடுத்து கு கிருஷ்ணன் சுயண்டை வந்தாங்க இருக்க முடியல. சரி, ஒரு பக்கமா போயிருங்க. அங்கே கிட்டு கொடுக்குறவங்க ஒரு பக்கமா போயிருங்க. டாக்டர் தெரியும், எல்லாரும் முகமும் தெரியும். சரி, அடுத்து டி பிரம்மதேவி சேர்த்துக்குவாங்க. தினமலர் மற்றும் டி சென்னை சில்க் இணைந்து நடத்திய நவராத்திரி தொழிற்போட்டியில் கலந்து கொள்வதற்கான சிறப்பு பரிசு டி பிரம்மதேவியாக. பிரம்மதேவி அவங்க குடும்பத்தில் யாராவது இருக்கார். அடுத்து ராஜேஸ்வரி வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. ராஜேஸ்வரி. அடுத்து டி ராமலட்சுமி வாங்க, கடையநல்லூர். டி ராமலட்சுமி கடையநல்லூர். டி சுப்புலட்சுமி புளியமுடி வாங்க, புளியமுடி. டி சுப்புலட்சுமி ஸ்டேஜுக்கு வாங்க. சார் வந்து சிவகுமார் வாங்க, திருநெல்வேலி மாவட்டம். பாரதி அனந்தகிருஷ்ணன் சிவகுமார். பாலச்சந்திரா வரலாம். பாலச்சந்திரா, பிரம்மதேவி, சிவகுமார் ஸ்டேஜுக்கு வாங்க. சிவகுமார், பாரதி அனந்தகிருஷ்ணன். பாரதி அனந்தகிருஷ்ணன் ஸ்டேஜுக்கு வாங்க. மேலகரம், தென்காசி. வாங்க டிக்கெட். செல்வி ஸ்டேஜுக்கு வாங்க. செல்வி வந்திருக்கீங்களா மேடம்? நீங்களா?
performance, a dynamic performer, directors of workers, police satisfied, not for police satisfied, example என்று இந்த இடத்திலே மாவட்டத்திற்குள் கொண்டு கூறுகின்றேன். என் கோரிக்கையை ஏற்று எனது மனமகன்று எனக்கு பரிசு வழங்கியவர் மீண்டும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று, நீங்காத செல்வம் நிறையப்பெற வேண்டும் என்று இவ்வரங்கத்திலே அமைந்திருக்கும் அனைவரும் ஓங்கி உலகளந்த உத்தமன் தேவாரி நாங்கள் நம் பார்வைக்கு சாற்று நீராடினார் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் முன்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் மூடு கருதையல புரிந்துகளை பொருள் புரிவென்று கண்படுத்த தேங்காதை புக்கிலிருந்து தீர்த்த உழைபற்றி வாழ்ந்த புறம்பிழக்கும் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத துன்பம் இரண்டேலோர் அன்பாவார் அங்கின் ஆடவர் என்றும் திவ்யமாக பிரகாசிக்கும் இந்த சென்னை தமிழகத்திலே 8 திங்களும் அமர தீபமாய் அலோக தீபமாய் கார்த்திக தீபமாய் ஒளிர வேண்டும் என்று ஒளிரட்டும் இந்த சென்னை செல் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். எனக்கு பரிந்துரை செய்த அன்பு தம்பி அவர்களுக்கு எனது ஆயுள் பணித்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணுவ வீரர் என்ற காரணத்தால் நீங்கள் எல்லோரும் தீர்க்க குணங்களியால் சத்தியாட்சி போட்டி நடக்கும் வரை நடந்து இருந்தவர்களும் இங்கே வந்து சத்தியாட்சி போட்டி தாம்பத்திய சைவமாக வந்து வாழ்ந்தவர்களை கண்டு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நலமீசை எழுதினான் நானடி சிறந்தார் நிலமிசை நீர் வாழ்வார் என்றதன் படை நிலமிசையில் நீங்கள் நீண்டு வாழ வேண்டும், நீங்காத செல்வம் பெற வேண்டும் என்று எனது பணிவான வேண்டுகோள். என் கோரிக்கையை ஏற்று எனக்கு பரிசு வழங்க காத்திருக்கும் அண்ணாவையிலே என்னுடைய போனஸ் காரை புதுப்பிக்கிறேன் என்று நன்றி தெரிகிறேன். வணக்கம். முன்னாள் ராணுவ வீரரான மாரியப்ப ராயம் செலுத்த எவர்களை என்று வந்தே மாவட்டம் வாடிக்கையாளர்கள் வந்து முதல் 3 இடங்களை பிடித்து 3வது இடத்தை பிடிக்கும் முருகேசன் ஸ்டேஜுக்கு வாங்க. 3வது பரிசு முருகேசன் இருக்கீங்களா? விக்ரமசிங்கபுரம் முருகேசன் வாங்க. 3வது பரிசு நகராட்சி தொழிற்போட்டியில் கலந்து கொண்டு 3வது பரிசை தட்டி செல்லும் முருகேசன் அவர்கள் விக்ரமசிங்கபுரத்தில் நம்ம செல்போனுக்காக
மாஸ்டர் கவிஞர் சார் 2025 நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ வினீத்குமார் சார் சார்பில் அவங்களுக்கு ஒரு சிறப்பு நினைவு பரிசு வந்து வழங்கப்படுது. 50 வருடம் கொலு வச்சிருந்தது. இந்த நிறைய பேருக்கு 50 வயசு ஆயிருக்காது. அந்த 50 வருடம் கொலு வச்சு இந்த வயசுல நம்முடைய பாரத தேசத்தின் பண்பாட்டை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதற்காக எங்களுடைய நிர்வாகிகள் ஸ்ரீ வினீத்குமார் சார் சார்பில் அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு வந்து வழங்குறோம். தீபாவளி நேரமா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருமே தீபாவளி பர்ச்சேஸ் பண்றதுக்காக சென்னை சில்க்ஸ் வழங்கிய ஒரு அன்பு பரிசா இந்த கிஃப்ட் கூப்பன். இந்த கிஃப்ட் கூப்பன்ல வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு இந்த நாட்கள்ல வந்து தீபாவளி பர்ச்சேஸ் அதிகமா நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கீங்க. அந்த நாட்கள்ல உங்களுடைய சென்னை சில்க்ஸ் நிறுவனத்துக்கு வருகை வந்து நீங்க அந்த கிஃப்ட் கூப்பனை பில் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா உங்க பில்லுல இருந்து லெஸ் பண்ணுவாங்க. ஒரு குறைந்தபட்சம் 2000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்குவோம். அதெல்லாம் ஒரு நிபந்தனையும் இல்லை. ஆனா ஒரு வேண்டுகோள், 2000 ரூபாய்க்கு தராம பர்ச்சேஸ் பண்ணி அந்த கிஃப்ட் வச்சர் என்னவோ அதை நீங்க வந்து லெஸ் பண்ணிக்கலாம்ன்றத இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு அன்போட தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். இதற்கான நன்றி உரை வந்து எங்களுடைய மாட்டிவி ராஜா அண்ணன் வந்து நன்றி உரை வழங்குவார். மற்றும் சென்னை சில்க்ஸ் இணைந்து நடத்திய பொது போட்டியில் பங்கேற்று சிறப்பாக போட்டோக்களை சமர்ப்பித்து தென்காசி புறநகர் மற்றும் நெல்லை மாவட்டத்தை பிற பகுதிகளில் வந்திருந்த அனைவருக்கும் தினமலர் சார்பிலும் சென்னை சில்க்ஸ் சார்பிலும் நன்றி, மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். குரூப் போட்டோ இருக்கிறதா எல்லாரும் அப்படி வச்சாருங்க. ஆர்வலர்கள் அனைவருக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தினமலர் நிறுவனத்தில் வந்து மிக நீண்ட நாட்கள் தன்னுடைய அனுபவம் வாய்ந்த திரு சீனிவாசன் சார் அவர்களுக்கு என்னுடைய மேலாளர் திரு இரானா சார் அவர்கள் தென்னாடு பேருக்கு எங்களை கல்வி வைத்தார்கள். எல்லாரும் கிளாஸ் பண்ணுகிறோம். அடுத்து என்னுடன் நீண்ட நாள் பயணிக்கும் என்னுடைய மீடியா பக்கம் திரு மாட்டிவி ராஜா அண்ணன் அவர்களுக்கு மகேந்திரன் சார் அவர்கள் வந்து கல்வி வைத்தார்கள். சென்னை சில்க்ஸ் உறவினர்கள் வர சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களுடைய பங்குதாரர் திரு ராஜா அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மற்றும் சென்னை சில்க்ஸ் ஆரம்பித்த காலத்திலிருந்து எங்களுடைய நிறைய விழாக்களில் பங்கெடுத்து எங்களுடைய விழாக்களை வந்து வாடிக்கையாளர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மயூரி டிவி ஆர்வலரான அவர்களுக்கு உலகநாதன் சார் தென்னாடு பேசி கைவிட்டார்கள். அடுத்து தினமலர் நாளிதழில் செய்திகளை உறவுகளுடன் கொண்டு போய் சேர்க்கும் பத்திரிகையாளர், நிருபர் மற்றும் தினமலருடைய ஊழியர் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு